ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் டைரி இன் அமெரிக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஒரு வழியா நம்ம இந்தியா ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு யுஎஸ் வந்து சேர்ந்துட்டோம். அந்த விளாக் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க எங்க ஃப்ளைட் டிராவல்லாம் எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லாங் வீடியோவா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யுஎஸ்க்கு வந்து 3 மந்த்ஸ்க்கு மேல ஆகுதுங்க. நான் வந்து நவம்பர் 2லயே ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆனா இந்த விளாக் எல்லாம் போட ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா, ஆர்டரா போடணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவெல்லாம் போட்டுட்டு இதுக்கு வரதுக்கு மட்டும் தான் லேட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான வந்து லக்கேஜ் அன்பாக்ஸிங் வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் என்னலாம் கொண்டு வந்தேன் அப்படின்றத தான் இந்த விளாக்ல வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ நான் டோட்டலா எவ்ளோ கேஜஸ் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் பையனும் மட்டும் தான் டிராவல் பண்ணதுனால, ஆளுக்கு ஒரு 46 கேஜிஸ் வந்து அலவுட். பிளஸ் 7 கேஜிஸ் வந்து கேபின் பேக் கேரி பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவா 2 லக்கேஜ் வந்து போட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு 46, என் பையனுக்கு 46, அப்புறம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்துட்டு ஒரு 46 கேஜி. ஈச் ட்ராலிக்கு வந்து பே பண்ணி வந்து கொண்டு வந்திருந்தோம். ஒரு ட்ராலிக்கு நியர்லி ஒரு $200 ஆச்சு. ஸோ இவ்ளோ பே பண்ணி வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் போட்டு என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்றத தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ட்ராலி. ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? மெதுவா 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 மெதுவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்டா, இனி எந்த ஒரு காரியத்தையும் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும். அதனால ஆனந்த பவன் A to B இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ். ஸோ என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச நெய் மைசூர் பாக், கீ மைசூர் பாக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த கீ மைசூர் பாக் மட்டும் எப்போவுமே வந்து இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் தான் வாங்குவோம். அது ஏன்னு தெரியல, A to Bயோ வேற எங்கே வாங்கினாலுமே இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருக்க மைசூர் பாக்கு மாதிரி இருக்கிறதுலன்னு என் கணவரோட ஒப்பீனியன். அதனால நாங்கள் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் மட்டும்தான் எப்போவுமே வந்து நெய் மைசூர் பாக் வாங்குறது. மற்ற ஸ்வீட்ஸ்லாம் வந்துட்டு A to Bல வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் கொடுக்கறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கு, ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வந்து இந்த பேக்கிங் வந்து நாங்களே பண்ணோம் வீட்டில். ஸோ உள்ள இருக்கிற பாக்ஸ் மட்டும்தான் வந்து A to Bல பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு நாங்களே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி பாக்ஸஸ் வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தது. என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் பாதுஷா இருக்குது இதில். அது இதில் ஃபுல்லாகவே வந்து பாதுஷா தான். எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் பெருசாக சாப்பிடணும்னு தோணலை. அதனால வந்து ஏன்னா இந்தியாவில் இருக்கும்போதே நிறைய ஸ்வீட் சாப்பிட்டாச்சு. அதனால ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு 1/2 kg வந்து மைசூர் பாக், ஹஸ்பண்டுக்கு 1/2 kg வந்துட்டு குடிசி இருக்கு, 1/2 kg வந்துட்டு பாதுஷா. பாதுஷா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோம்மேட் அதிரசம். எங்கள் அம்மா கையால் வந்து பண்ண சூப்பர் ஃப்ரெஷ்ஷான வந்து ஹோம்மேட் அதிரசம். எல்லாம் பேக்கிங் வீடியோஸில் பார்த்துருப்பீங்களே, அதுதான். நான் ஐ திங்க் அதிரசம் பண்ணதை ஷூட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என் ஹஸ்பண்டுக்காக மட்டும் இது ஸ்பெஷலாக வந்து அம்மா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து அம்மா பண்ணுறதுல எது வேணும்னு கேட்டால் அதிரசம் வேணும் அப்படின்னு சொன்னாரா, அதனால வந்து அதிரசம் மட்டும் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி திரும்ப வந்து ஜிப்லாக்லாம் இங்கேருந்தே நான் வாங்கிட்டு போனேன் கொஞ்சம். ஸோ அதில் வந்து நம்ம இன்னும் சேஃப்டிக்கு பேக் பண்ணி ஜிப்லாக் பண்ணி சேஃபாக வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு வேஷ்டி சட்டை. யாருக்குன்னா வந்து எங்கள் வீட்டு இளவரசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி போகிறதுக்கு வந்து எத்தனிக் வேர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால இது வந்து ஒரு குர்த்தா டைப்பு குர்த்தா ப்ளஸ் வித் வேஷ்டியோட வந்து ராம்ராஜில். இது ஆன்லைனில் தான், ராம்ராஜ் வெப்சைட்டில் தான் ஆர்டர் போட்டேன். எனக்கு கடையில் போய் நான் நிறைய தேடி பார்த்தேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல. அதனால வந்து நான் ராம்ராஜ் ஷோரூமில் போய் நான் பார்க்கல. நான் வேறு மாதிரியான குர்த்தா டைப் தேடினேன், எனக்கு கிடைக்கல. கடைசியாக வந்துட்டு ஒரு 1 வீக் இருக்கும்போது கடைக்கெல்லாம் போகிறதுக்கு டைம் இல்லை. ஸோ வந்து ராம்ராஜ் காட்டன்ஸில் வந்து வெப்சைட்டில் வந்து ஆர்டர் போட்டாச்சு. அதுலேயே வந்துட்டு ரெட்டு ஒரு நெக்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்படி நம்ம இந்தியா போகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆயிருதா மினிமம். அதனால வந்து 2 வருஷத்துக்கு வந்து எத்தனிக் வேர்ஸ் மேக்ஸிமம் வந்து பொங்கல், தீபாவளிக்கு தான் நம்ம இந்த மாதிரி போடுவோம். ஸோ அதனால வந்து இந்த பொங்கல் வருது இல்லையா, இதுக்கு ப்ளஸ் அடுத்த தீபாவளி வர்றதுக்குள்ள அவனுக்கு இன்னொரு வயசு ஏறிடும். ஸோ அதனால வந்து ஒரு சைஸ் பெருசாகவும் வந்து ரெட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். ரெட்டில் இது மரூன் கலர். பார்த்தீங்கன்னா A to Bல ஸ்வீட்ஸ் வாங்கணும் இல்லையா, அவங்களுக்கு பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பாக்ஸஸ் வந்து பேக் பண்ணி வாங்கணும். ஸோ அவங்களுக்குலாம் போட்டு கொடுக்க அவங்களே கொஞ்சம் பேக்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன், தேவைப்படும். அப்புறம் இது வந்து கடைசியாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்புற வழியில்
ஒரு புக் ஸ்டோர்ல நிறுத்தி இதை வாங்கினேன். நான் வேற ஒரு ஐட்டம் என் பையனுக்கு டிராயிங் புக் வாங்க ஃப்ளைட்ல யூஸ் பண்ண வாங்க நிறுத்தினேன். அப்போ இது பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் சார்ட் மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த வேர்ல்டு மேப்பு எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த குளோப் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஸோ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது. ஒரு 50 கிராம்ஸ் அவ்வளோதான் வரும். இது ஒரு 200 ருபீஸ் வந்துச்சு, அரௌண்ட் 198 ருபீஸ் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஆமாம், 198 ருபீஸ் இது. ஸோ வீடு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன புக் ஸ்டோரில் வந்துட்டு இது வந்து வாங்கிட்டு வந்தேன். இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க என்னால். எனக்கு இது இந்தியாவிலேருந்து வாங்கினா மட்டும்தான் பிடிக்கும். அதனால் எப்போலாம் வந்துட்டு முடியுமோ அப்போல்லாம் வந்துட்டு பேக்கேஜ் வந்தாலோ இல்லை நம்ம போயிட்டு வந்தாலோ மேக்ஸிமம் இது வந்து கொண்டு வந்துடுவேன். என்னென்னா புளி இல்லாமல் நம்ம குக்கிங் இல்லை இல்லையா, அதனால வந்து புளி வந்து கொஞ்சம் நிறையவே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் புளி தான், நெக்ஸ்ட் இதுவும் புளி தான். பேக் பண்ணி ஜிப்லாக்ல வந்து பேக் பண்ணியாச்சு. இது வந்து அப்பா வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாக. நம்ம விற்பாங்க இல்லையா, பேக்கெட்டில் பண்ணி கடையில் விற்கிறது இல்லை. இது ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்து வீட்லேயே ஆள் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து எங்கள் வீட்டு இளவரசருக்கு ஒரு டிஷர்ட் வந்து அப்பளம். என் பையனோட ஃபேவரட் இந்த அப்பளம்னாலே பிடிக்கும். பிராண்ட்லாம் ஒன்றும் இல்லை, பட் நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது பார்த்தேன், சரி ஓகே வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு 2 பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கேரி பேக்ஸ். எனக்கு வந்து A2Bல வந்து இந்த பேக்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நான் வந்து பேக்கிங் கவர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஏதாவது போட்டு கொடுக்கணுன்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு பேக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டு மருந்து கடையில் வாங்கினது தாங்க. நம்ம பவுடர்ஸ் பொடியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான். எப்போவுமே வந்துட்டு அம்மா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி கொடுப்பாங்க. அப்பா வந்து எல்லா கீரையும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுவார். அம்மாவோட வேலை அதை ஃபுல்லாக காய வச்சு எனக்கு பொடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நான் இப்போ போனது வந்துட்டு நல்ல மழை நாளுங்க. எங்களுக்கு வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு வந்து டைமே பத்தலை. கீரைலாம் ஈவன் வாங்கிட்டு வந்தாருங்க அப்பா, அதெல்லாம் வெயிலில் போடலாம் அப்படின்னு எடுத்து எல்லாமே அழுகியே போச்சு. அதனால வந்து கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் போயிட்டு நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை இருக்கும் இல்லையா, பெரண்டை பொடி இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து தூதுவளை. ரொம்ப வந்து இது வந்து நான் நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பார்த்துட்டே இருக்கேன். மொடவாட்டுக்கால் பொடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து சூப்பு பொடி. நம்ம வந்துட்டு சூப் மாதிரி பண்ணி குடிக்கலாம்னு சொன்னாங்க. இது போன்ஸ்க்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னாங்களா, சரி அதனால வந்து இதுலேயுமே வந்துட்டு நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து செம்பருத்தி இலை பொடி. நம்ம ஹேர் பேக்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்துட்டு துளசி. இதெல்லாம் எப்பவுமே அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து மழை நாளுன்றதுனால எதுக்குமே வந்து டைமே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் வந்து கடையில் வாங்கிட்டு வரேன். அப்புறம் இது வந்துட்டு செம்பருத்தி பூ பொடிங்க. முன்னாடி வந்துட்டு பொடி ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வேப்பிலை பொடி. நான் சொன்ன நம்ம சுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து பவுடராக கிடைச்சிது. சரி நான் முழு சுக்கு இங்கே வச்சிருக்கிறேன், லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்ததே இன்னும் யூஸ் பண்ணல. ஸ்டில் அதை நம்ம உடச்செல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப சோம்பேறியா நம்ம, அதனால பேசிக்காக நம்ம சோம்பேறி இல்லை. அதனால வந்து இந்த தடவை வந்து சுக்கு பவுடராக வாங்கிட்டேன் நான். முடக்கத்தான் கீரை. இது வந்துட்டு கற்பூரவள்ளி. அப்புறம் இதுவும் வேப்பிலை. அகெயின் இது தூதுவளை, துளசி பொடி. அது இந்த ஒரு நம்ம பாத்திரம்லாம் வந்துட்டு ஏதாவது புதுசு புதுசா வாங்கிட்டே இருக்கணும், நமக்கு அப்படிதானே. இது வந்து அம்மா கொடுத்தாங்க, வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சம்பளம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அதனால வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் புதுசாக வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு குட்டியாக இந்த வாளி நல்லா இருந்துச்சு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். இது வந்து சுகர் போடுறதுக்காக இந்த 2. அடுத்ததாக வந்து கொஞ்சம் ஹேர் பேண்ட்ஸ். லாஸ்ட் டைம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர முடியாததுல ஒரு 1%. ஏன்னா நான் ஹேர் பேண்ட் வந்து மொத்தமாக நிறைய வாங்கினேன் ஹோல்சேல் கடையில். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்ததே என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஸ்டில் அதுலேருந்து ஒரு 10-15 பேண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் வீட்டில் மீதி ஸ்டாக் வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். முறுக்கு மாவு. நம்ம தீபாவளிக்கெலாம் முறுக்கு செய்வோம் இல்லையா, அது ரெடிமேடாக அம்மா அரைச்சது நான் வீடியோவில் போட்டிருப்பேனே, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாவு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு இந்த பேக்கெட்ஸில் இருக்குது. இட்லி பொடி வந்து நல்லாவே தேவைப்படுது. அதுலேயும் எதை வேணால் நான் ஷேர் பண்ணுவேன். இட்லி பொடியை நான் ஷேர் பண்ணவே மாட்டேன். எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எப்போல்லாம் வந்துட்டு இதை சாப்பிட்றனோ அவங்க கையில் ஏதோ சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா அம்மாவோட குக்கிங்கை. இதுலலாம் தான் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம். இது ரொம்ப நல்லா வராதுங்க, ஒரு 1 kg அளவு தான். ஆனால் எனக்கு ஒரு 6 to 8 months வரைக்கும் வரும். கற்பூரம்
கற்பூரம் வந்து இங்க கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியல. நான் எப்பெல்லாம் இந்தியால இருந்து பேக்கேஜ் இது மாதிரிலாம் பண்றோமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவேன். எனக்கு தாராளமா ஒரு 1 இயர் வரைக்கும் வரும். மேக்ஸிமம் வந்து இங்க கற்பூரம் வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல மட்டும் தாங்க நாங்க ஏத்துவோம். ஏன்னா இங்க ஃபயர் அலாரம்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால இந்த திரி தாங்க ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விதமான திரி வந்து விளக்கு திரி கிடைக்கும். எனக்கு வந்து அது செட் ஆகல. அதனால வந்து இந்த பேக்கெட் இது நிறைய வாங்கினேன். இதுல வந்துட்டு இந்த திரி இதுல ஒரு பேக்கெட் மட்டும் வந்திருக்கு. வந்து இங்க ஒண்ணு நாங்க மறைச்சு வச்சிருக்கிறோம் தெரியாத அளவுக்கு. என்னன்னா எப்படி வந்திருக்கு எதுவுமே தெரியலைங்க. ஓப்பன் பண்ணி சர்ப்ரைஸ்ன்னு எனக்கே இப்ப இருக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னா இவ்ளோ சேஃப்டியா வரும்போதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே! எவ்ளோ முக்கியமான ஐட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான். டன்டடாய்! இது பார்த்தீங்கன்னா, மண் சட்டி. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து வெறும் மண் சட்டி வச்சிருக்கிறேங்க. இந்த மாரி ஹேண்டில் வச்சு வந்து வாணல் நம்ம கடாய் இருக்கும்ல, அந்த மாரி ஷேப்ல வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம தடவ மண் சட்டி வாங்குற பிளான் இல்ல. ஆல்ரெடி இருக்கு என்கிட்ட. பட் இந்த வாணல் டைப் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. அதனால வாங்கிட்டேன். இது அரௌண்ட் ஒரு 2 கேஜிஸ் வந்துருச்சுங்க இது மட்டும். நல்லா வந்து பேஸ் வந்து கனமா இருக்கும். சூப்பரா இருக்கும் இதுல சமைச்சா. ஒண்ணு வந்து புடிச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மண்ணுலயே வந்துட்டு விளக்கு ஆக்சுவலா 2 வாங்குனேன். ஒண்ண வந்து உடைச்சுட்டேன் நான் தான். தெரியாம கீழ விழுந்துருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா, நம்ப நட்ஸ்லாம் வந்துட்டு அரைப்போம் இல்லையா? ஸ்லைஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு நவீன இயந்திரம். இன்னும் ஆன்லைன்ல மீஷோல தான் வாங்குனேன். பிளேடு இருக்கு இதுல. அதனால வந்து பபிள் ராப் பண்ணி பேக் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து லெகின்ஸ். இது வந்து எனக்கு சில்வர் கலர் இப்போ ஆங்கிள் லென்த் லெகின்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஷிம்மர் லெகின்ஸ்லாம் இப்போ அதானே ட்ரெண்டு. ஸோ அதில் வந்துட்டு நான் இது வாங்கிட்டு வந்தேன். இந்த கலர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். எங்கள் வீட்டு இளவரசருக்கு ஒரு டிஷர்ட். இது ஒரு லெகின். இது வந்து நார்மல் லெகின் ரெட்டில் ஒன்று. இது என் பையனோட பேண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜாகர் பேண்ட்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட். இது வந்து ஒரு கேப்டன் அமெரிக்கா போட்ட ஒரு டிஷர்ட்ஸு. இது வந்து ஒரு ஷர்ட். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து காலர் வந்து வராது. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி காலர் டைப்ல ஷர்ட். இது நம்ம எத்தனைக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஜீனுக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இது வந்து ரொம்ப இது வந்து இந்த நம்ம சட்டியில வந்துட்டு வைக்கிறதுக்காக வெயிட்டான ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சு கவர் பண்ணணும்னு கவர் பண்றதுக்காக இந்த ஒரு ஃப்ராக் எடுத்துட்டோம். இது வந்து ஒரு லாங் அனார்கலி தாங்க. ஒரு ஆனியன் பிங்க்லேயே வந்துட்டு கொஞ்சம் டார்க். இது வந்துட்டு மெட்டீரியல் எடுத்து டெய்லர் டெய்லர் அண்ணா இருக்காங்க எங்க ஊர்ல. ஏன்னா எப்பவுமே நான் கிட்டத்தட்ட வந்து 2007, 8ல இருந்து வந்து அவர்கிட்ட தான் ஸ்டிச் பண்றோம். அப்படின்னா வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு மேல வந்துட்டு அந்த அண்ணா தான் ஸ்டிச் பண்ணி குடுப்பாங்க. ஸோ மெட்டீரியல் எடுத்து நம்ம டிசைன்லாம் சொல்லிட்டோம்னா பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துருவாங்க. அப்படி பண்ண ஒரு ஃப்ராக் தான் இது. இது ஒரு நம்ம இளவரசரோட ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட். இதெல்லாம் சம்மர்ல போடலாம்னு சொல்லிட்டு. ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போட்டோம்னா சூப்பரா இருக்கும் இல்லையா? அதனால வந்து இது ஒரு காம்போவா வாங்கினேன். இது ஒரு ஒயிட் லெகின். ஒயிட் லெகின்லாம் நிறைய தேவைப்படும். காமனா எல்லாத்துக்கும் போடலாம் இல்லையா? எல்லா குர்தாஸ்க்கும். அதனால வந்து ஒயிட் லெகின்ஸ்ல 2. இது ஒரு பிளாக் கலர் ஒரு குர்தாங்க. அனார்கலி இல்லை இது. நம்ம ஆலியா கட் வந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு இது வந்து வாங்கினேன். இது ஆலியா கட் மாதிரி எக்ஸாக்டா இருக்காது. பட் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கினேன். நான் அதோட துப்பட்டா ஒன்று. இந்த லக்கேஜ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு லக்கேஜ் போகலாம். அடுத்ததா வந்து இந்த ஒரு பெரிய டஃபிள் பேக் வந்து ஓப்பன் பண்ண போறோம். இந்த டஃபிள் பேக்ல ஒரு அட்வான்டேஜ் சொல்லட்டுமா? ஆக்சுவலா இது எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸ்வேதான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு தான். என்னன்னா வந்துட்டு நம்ம யூசுவலா ட்ராலியெல்லாம் ஓப்பன் பண்றோம் இல்லையா? ட்ராலியில பேக் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ராலியே வந்துட்டு ஒரு 3 கேஜஸ் 4 கேஜஸ் வந்துரும். அதனால வந்துட்டு நமக்கு அது வேஸ்ட்டா போகும் இல்லையா? நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து அவ்ளோ சேஃபா வந்து நம்ம ட்ராலியில பேக் பண்ணணும் இல்ல. இதெல்லாம் உடையிற பொருளு, ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அதுல வச்சுக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் நம்ம நெறைய பேக் பண்றோம் அப்படின்னும்போது வந்துட்டு, இந்த மாரி ட்ராலிஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1/2 கேஜி தாங்க இந்த டஃபிள் பேக்கோட வெயிட் வரும். ஒரு 400 கிராம்ஸ் அந்த மாரி தான் எனக்கு இந்த டஃபிள் பேக் வெயிட் இருந்துச்சு. அதனால வந்து இது ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கேஜஸ் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இதுல. அதனால வந்து இந்த டஃபிள் பேக் வந்து நாங்க எப்பவுமே 2 வச்சுன்னு இதான் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்றது. பேக் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்குன்னா வந்து நம்ம சாரீஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்குங்க. என்கிட்ட வந்து ஓப்பன் ஷெல்ஃப் தான் இருக்கு. க்ளோஸ்டு கப்போர்டு இல்ல. சாரீஸ்லாம் ஸ்டோர் பண்ண. அதனால ட்ராலில தான் வந்து சாரீலாம் நம்ம அயர்ன் பண்ணி கொண்டு வரோம் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு நான் ட்ராலில வச்சு தான் யூஸ் பண்றேன். இந்த தடவ வந்து கப்போர்ட்லயே வந்து பேக்ல வச்சு வைக்கலான்ற ஒரு பிளான்ல வந்து இந்த மாரி பேக் வந்து ஆன்லைன்ல வந்து வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப விலை கம்மி தாங்க. ₹290 ₹290 அந்த மாரி வந்துச்சு. ஒரு 5 பேக்கோ ஏதோ வந்து வந்துச்சு.
ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளவுசஸ்லாம் வந்து சாரீஸோட ப்ளவுசஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். நான் இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். காமிக்கும் போது மேட்சிங் ப்ளவுசஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த பேக் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இந்தியாலையுமே வந்துட்டு என்னோட அலமாரியில் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பேக்கில் வச்சு தான் வந்து நாங்கள் வச்சுருப்போம். அதனால வந்து இங்கேயும் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வாசனையிலே எனக்கு தெரிஞ்சிச்சு இது என்னன்னு. பெருங்காயம், பெருங்காயம் இருக்கு இல்லையா, கட்டி பெருங்காயம், அது வந்து அம்மா வாங்கி நான் இந்த பவுடர் பெருங்காயம் வாங்குறது யூஸ் பண்றதை வந்து விட்டுட்டேங்க. இது வந்து இப்படிதான் வந்து அம்மாவை அரைச்சு கொடுக்க சொல்றது எப்பவுமே. போன தடவை வந்துட்டு பேக்கேஜ் வந்தப்ப என் கணவருக்கு நான் எதுவுமே அந்த பேக்கேஜ்ல வாங்கலன்னு சொல்லி என்னை எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதனால வந்து இந்த தடவை வந்து கணவருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு ரொம்ப பொறுப்பான மனைவியா நான் பேக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். நானே செலக்ட் பண்ணி நானே வாங்கி இதுல கொஞ்சம் சுயநலமும் இருக்கு. என்னன்றத நான் அப்புறமா சொல்றேன். ஸோ வந்து நானே வந்து செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்ரூவல் வாங்கி ஆர்டர் போட்டு காமிச்சு பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது ஒரு ஷர்ட், பிளாக் ஷர்ட் வேணும்னு அவர் தான் கேட்டாரு. செட்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாருங்க, 1 2 3 4 அங்க 2 வச்சிருந்துட்டு சாரி ரெட் வித் கிரே கலர் சாரி, ஒரு சில்க் சாரி மாதிரியே வரும். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸானது எங்க அம்மா வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த தடவைலாம் வந்துட்டு நான் எந்த சாரியுமே வந்து காசு கொடுத்து வாங்கவே இல்லைங்க. அப்பா வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் மாத்தி மாத்தி வந்து தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க போய் ட்ரெஸ் எடுக்கும் போதெல்லாம் எனக்கும் அக்காவுக்கு அம்மாவுக்கு எடுக்கும் போதெல்லாம் எனக்கும் ஒரு சாரி எடுத்து எடுத்து வந்து ஒரே மாதிரி 3 சாரி, கலர்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்து எடுத்து சேர்த்து வச்சிருந்தாங்க. நான் 2 வருஷமா போல இல்லையா, ஸோ சேர்த்து வச்சிருந்தாங்க. நான் அதுலயே வந்து பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி வந்து கொண்டு வந்துட்டேன். இது வந்து மேட்சிங் பிளவுஸ் வந்து இது இருக்கு பாருங்க. சும்மா சிம்பிளா வந்து ஒரு பேட்டர்ன் ஒர்க் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் அனார்கலி டைப் வந்து ஒரு குர்த்தி. இது வந்து மிந்த்ரால வாங்கினேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிது. இந்த பீகாக் ப்ளூ ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்குதா, பீகாக் ப்ளூ பீகாக் கிரீன் இது. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்த கலர் இது இல்லை. பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் கிராண்டாக நல்லா கோல்டன் கலர் லுக் இருந்துச்சா, இதுக்கு மேட்சிங்காக ஒரு கோல்டன் கலர் பேண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு நம்ம அது பேண்ட் எடுத்துகிட்டு தான் இந்த டாப் எடுத்தேன். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது ஒரு டாப். இது வந்து இந்த டஃபுல் பேக்கில் வைக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி கசங்கிரும். அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். நம்ம அயன் பண்ணிக்கலாம். இனிவே நம்ம அயன் பண்ணி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நார்மலாக கேஷுவலாக போட்டுக்கலாம். லெகின் போட்டு பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட்டு கோல்டு எது வேணால் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து மறுபடியும் என் கணவருக்கான ஷர்ட். நானே செலக்ட் பண்ணேன் இந்த ஷர்ட்லாம். ஸோ இது வந்து இதில் ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்னோட சாரீஸ்லாம் மேட்சாக தான் கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். நான் நம்ம எடுத்த சாரீ கலர்லலாம் ஒரு ஷர்ட் எடுக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணி வந்து இந்த ஷர்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஃபார்மலாகவும் வந்து யூஸ் பண்ணிப்பாரு. ஆஃபீஸ்க்குமே வந்துட்டு போட்டுக்கலாம் இந்த ஷர்ட்ஸு. ஐட்டம் என்னன்னா வந்து பெரிசா வந்து சம்படம். எதுக்குன்னா என்கிட்ட மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், இந்த சைஸில். ஸோ அதனால வந்து வேணும்னு கேட்டேன். அம்மா வந்து புதுசாக வச்சுருந்தாங்க வீட்டில், அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப நாள் பிளான் இது எடுத்துகிட்டு வரணும்னு. டிஷர்ட் இதெல்லாம் கொஞ்சம் பேராக எடுத்தேங்க. பேண்ட்டு டிஷர்ட்டோட கொஞ்சம் செட்ஸும் எடுத்தேன். எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட். இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். இது வந்து மிந்த்ராவில் தான் வாங்கினேன். ஆமாம், இது வந்து மிந்த்ராவில் வாங்கின ஒரு டாப், ஒரு ட்ரெஸ் டைப். இது ஃபுல் க்ளோஸ்டு, அனார்கலி மாதிரி வராது. ஒரு ட்ரெஸ் டைப்பில் வந்து நல்லா ஃப்ளேடாக வந்து சூப்பராக வந்து வந்துச்சு. அதில் வந்து ஒன்று சூப்பராக எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். இது ஆல்ரெடி ஒன் டைம் போட்டாச்சு. நம்ம ஆன்மீக சுற்றுலா வீடியோவில் பார்த்துருப்பீங்களே. ஸோ நானும் என் அக்கா பொண்ணும் வந்து மேட்ச் பண்ணோம். அவளுக்கு வந்து பர்பிள் கலர், எனக்கு வந்துட்டு இந்த மரூன் கலர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அடுத்ததாக வந்து புட்டு மேக்கர், குழா புட்டு செய்வோம் இல்லையா, அது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். நல்லா செஞ்சு பார்க்கணும்னு ஆசை, அதனால வந்து வாங்கியிருக்கேன். நான் செய்யும்போது வந்து வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து இந்த ப்ரீமியர் பிராண்டில் வந்து வாங்கினேன். இது அரௌண்ட் ஒரு 600 ருபீஸ் வந்துச்சு. பாத்திரங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த தடவை நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும் தான். அதனால நான் சமோசா செய்வோம் இல்லையா, சமோசா ஆச்சு. ஆனால் சமோசா செஞ்சதே இல்லை வரைக்கும். ஆனால் அம்மா கொடுத்தாங்களேன்னு தூக்கி பேக்கில் போட்டு வந்துட்டேன். டிஷர்ட், ஒரு ரெட் பேண்ட் போச்சு இல்லையா, அது ஒரு பேரப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு என் உடன்பிறப்பு என் அக்கா எடுத்து கொடுத்த சாரீ. நான் ஊருக்கு போனதும் வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதை வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ அதோட மேட்சிங் ப்ளவுஸ்.
என் பையனுக்கு சும்மா இங்கே பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே ஸ்பைடர்மேன் போட்டு இந்தியாவில் ஒன்று வாங்கினேன். இப்போ போயிட்டு கரண்ட்டாக 1 மந்த் யூஸ் பண்ணுறதுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுலேயே கொஞ்சம் பெருசாக வந்து புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஷர்ட். நான் ஒரு ரெட்டு saree காமிச்சேன் இல்லையா, கிரே ரெட்டு saree, அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஷர்ட். அப்புறம் ஒரு ப்ளூவில் ஒரு ரெட்டு லைன்ஸ் போட்ட ஒரு ஷர்ட் ஹஸ்பண்டுக்கு தான் இதுவும். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு என் பையனுக்கு ஷார்ட்ஸு மதியம் நான் கிஃப்ட் பண்ணது. நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம். ஸோ அவங்க கிஃப்ட் பண்ண ஷர்ட் இது. இன்னொரு ஷர்ட் காணோம். இது அகெயின் என் கணவருக்கு ஒரு இந்த மாதிரி பிஸ்தா கிரீன் ஷர்ட் வேணும்னு கேட்டார். அதனால வந்து இது வந்துட்டு யூஎஸ் போலோ அசைன் அதில் வந்துட்டு வாங்கினேன். அதில் வாங்கின ஒரு பிளெயின் ஃபார்மல் ஷர்ட். இது வந்து ராமராஜ் காட்டனில் வாங்கின ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். இது வந்து வேஷ்டிக்கும் போட்டுக்கலாம், நம்ம பேண்ட்டுக்கும் போட்டுக்கலாம். என் பையனுக்கு ஒரு ரெட்டு குர்த்தா வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஷர்ட் வந்து வாங்கியாச்சு. அடுத்து வந்து இது என் பையனுக்கு பிளாக் கலர் என் கணவருக்கு ஒரு ஷர்ட் வாங்கினேன் இல்லையா, அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து ஒரு ஹூடு டைப்பில் வந்துட்டு ஒரு குர்த்தா மாதிரியும் இருக்கும், ஷர்ட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்லேயும் இருக்கும். கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்குது, ஆனால் அயன் பண்ணால் சரியாயிரும். இது வந்து மேக்ஸில் வாங்கினது இந்த ஹூடு. இதுவும் ஒரு பேண்ட் தான் சின்னவருக்கு. அப்புறம் ஒரு பிளாக் துப்பட்டாஸ்லாம் நிறைய தேவைப்படுங்க. நம்ம திடீர்னு துப்பட்டா போடணும்னு தோணும், அப்போலாம் யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு குர்த்தா பிளாக் கலர், பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் ரொம்ப பிடிச்சது. இது எனக்கு ட்ரையல் பார்க்கும்போது நார்மலாக லெகின், பிளாக் லெகின் இல்லை ரெட் லெகின் போட்டு போடலாம் ஒரு குர்த்தா. யூனிக்கான பேட்டர்னுங்க. இந்த மாதிரி வந்து பொம்மை போட்டு நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இது ஃபிட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சதுனால வந்துட்டு பரவாயில்ல, நான் வீட்டில் வந்து கேஷுவல் வேராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த டாப். அடுத்து வந்து மறுபடியும் என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட்டு. அப்புறம் மறுபடியும் ஒரு பிங்க் கலர் ஒரு டாப் காமிச்சேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி வந்து பீகாக் ப்ளூ. நான் சொன்னேன் இல்லையா ரீசெண்டாக வந்து எனக்கு இந்த பீகாக் ப்ளூ ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஒரு டாப்பு. இது ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டேன், ஏன்னா இங்கேயோட எனக்கு அங்கே தான் பிடிக்குது, அதனால வந்து வாங்கிட்டோம். இதெல்லாம் கேஷுவல் வேர்ஸ் தான், அதனால வந்து வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. இது வந்து ஒரு ஜாகர் பேண்ட்டு. அப்புறம் இது ஒரு டிஷர்ட். இது வந்து இந்த மாதிரி டபுள் கலர் வரும் இல்லையா, இந்த மாதிரி மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, அதனால வந்து அங்கேருந்தே ஒரு 5-6 டிஷர்ட் வந்து இதே மாடலில் இதே பேட்டர்னில் வந்து வாங்கியிருக்கிறேன். அப்புறம் அந்த சின்னவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து சூப்பர் ஹீரோஸ் போட்ட டிஷர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும், மார்வல் தீமில். அதனால வந்து இதில் மேக்ஸிமம் ஏதாவது வாங்கணும்னு சொல்லி கிடைச்சதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். டபுள் கலர் ஸ்லீவ்ஸ் மட்டும் வேறு கலரில் வரும் இல்லையா, ஹாஃப் அந்த மாதிரி பேட்டர்ன். ஓகே, இது வந்து இதுவும் பேருங்க. ஒரு நம்ம செட்டு மாதிரி போட்டுக்கலாம், ஜாகர் அண்ட் பேண்ட் டிஷர்ட் செட்டு மாதிரி. திரும்ப வந்து இது எல்லோ பேண்ட் ஒன்று மிஸ்ஸிங். இதுவுமே வந்து அந்த மாதிரி பேண்ட்டு செட்டாக வரும், நல்லாயிருக்கும் இது போடும்போது. நிறைய கலராக வந்து என் பையனுக்கு டிஷர்ட்ஸ் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் கொஞ்சம் நிறைய வந்து ஃபுட் பெயின் வந்து இருக்குங்க. இங்கே வந்துட்டு குளிருது இல்லையா ரொம்ப, நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர்ஸ் போடாமல் வந்து நடக்கவே முடியாது இந்த ஃப்ளோரில். அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டான ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் கிச்சன்லலாம் நிற்கவே முடியல. இப்போ நிறைய கால் வலிலாம் வரதுனால இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எங்கள் அஜியோவில் தாங்க வாங்கினேன். குவாலிட்டி எப்படி இருக்கும்லாம் தெரியல. ஸோ இது டாக்டர் சாஃப்ட்னு சொல்லிட்டு, நான் இதில் ஆல்ரெடி ஒரு சாண்டில் ஒன்று வச்சுருக்கிறேன். கேஷுவலாக வெளியெல்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு சாண்டில் வந்து வாங்கியிருந்தேன். அது ரொம்ப வருஷமாக அந்த பிராண்டை தான் யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நல்லாவே வந்து குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். அதுலேயே வந்துட்டு இந்த ஸ்லிப்பர்ஸ் பார்த்தேன், சரி இந்த தடவை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து வந்து இது ஒரு டாப். இது வந்து ஒரு கோல்டன் கலர் எல்லோ கலரு சேர்ந்த மாதிரி. இது வந்து ஸ்மார்ட் பஜாரில் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஸ்மார்ட் பஜாரில் வந்துட்டு வாங்கினேன் இந்த டாப்பு. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிதா, எங்கள் அப்பா செலக்ட் பண்ணி கொடுத்தாரு இது, அதனால வந்து இது வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் லெகின் போட்டு பேரப் பண்ணால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு சிமெட்ரிக்கல் டைப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாப்புங்க. இது வந்து நம்ம வெஸ்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது நம்ம வந்து எத்தனிக் மாதிரியும் வந்துட்டு பேரப் பண்ணலாம். நார்மல் லெகின் போட்டோன்னா இது எத்தனிக் மாதிரி பேரப் பண்ணலாம். ஒரு 3/4 பேண்ட் அந்த மாதிரி போட்டோன்னா வந்து இது கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும். கலர் கொஞ்சம் சுமார் தான், பட் வந்து இந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் டைப்பு. அதனால வந்து இந்த டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் நான். ஸோ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேப்லர். அடுத்து இது வந்து ஸ்டேப்லர்
சின்னது ஒன்று, பெருசு ஒன்று, அப்புறம் கொஞ்சம் பின்னு அதில் போடுறதுக்குமே ஸ்டேப்லர் வந்து வாங்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஹூக்கு, இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் போய் வாங்கினது. அதுக்கப்புறம் இது வந்து பேங்கிள்ஸ். இந்த நெயில் பாலிஷ் பேங்கிள்ஸ் வந்து வாங்கினேங்க. ஆன்லைனில் தான் வாங்கினேன் பேங்கிள்ஸ். நல்லாயிருக்கும், நம்ம சாரீலாம் போடும்போது போடலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆன்டிக்கில் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நெயில் பாலிஷ், லாக்மி பிராண்ட் நெயில் பாலிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பெரிய ஃபேன். ஏன்னா இது வந்து இல்லை, நம்ம ரொம்ப நேரம் ட்ரை ஆகிறதுக்குலாம் வெயிட் பண்ண தேவையில்ல, சட்டுன்னு ட்ரை ஆகிடும். அதுலேயும் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்து இந்த பேஸ்டல் கலர்ஸ் வந்து எனக்கு பிடிக்குது. இது எனக்கு பிடிச்ச பிராண்டில் வந்துட்டு இந்த பீச் கலரும் ஒரு இன்னொன்று லாவெண்டர் கலர் ஒன்று வாங்கினேன். அது வேற எதுலையாவது இருக்கும், ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் ஒன்று. இது வந்து பார்த்தீங்க, பையனுக்கு வந்து ஒரு மக்கு வாங்கியிருக்கிறேன். பால் குடிக்கலாம். உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும், சுற்றி வந்துட்டு அந்த ரப்பர் மாதிரி மெட்டீரியல், நல்லா சூப்பராக வந்து இதுவுமே ஆன்லைனில் வாங்கினேன். அரௌண்ட் ஒரு 300 ருபீஸ் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு மூடியோடு வருது. ஸோ பால் இல்லையா, ஷர்ட்குள்ளே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி என் பையனுக்கு கொஞ்சம் வாங்கினேன். இது முன்னாடி கலர் கலராக வாங்குவோம், இப்போ வந்து பிளைனாக யூனிஃபார்ம்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக பனியன் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். இது ஒரு ஷர்ட். இது வந்து என் கணவருக்கு ஒரு எல்லோ வித் ப்ளூவில் வாங்கினேன் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் டார்க்காக வந்து அவங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக 2 பேருக்கும். இது ரெண்டுமே எனக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக, எனக்கு ஒரு எல்லோ சாரீ கொண்டு வந்திருக்கிறேன், ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக வாங்கின ஷர்ட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் ஷர்ட். இது வந்து என்னென்னா, என் அக்கா பொண்ணு இருக்கா இல்லையா, என் ஆதித்யாவோட அக்கான்னு சொன்னால் தான் அவளுக்கு பிடிக்கும். அவள் வந்துட்டு காசை சேர்த்து வச்சு என் தம்பிக்கு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. ஸோ அதில் வாங்கின ஒரு ஷர்ட் இது. ஸ்பைடர்மேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைடர்மேன். இதில் மோஸ்ட்லி வந்து இந்த தடவை வந்து ஷர்ட்ஸ்லாம் ட்ரெஸ் எல்லாம் நீங்களே போய் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொய்யா கலெக்ட் பண்ணியாச்சு. எல்லார்கிட்ட வந்து அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம வந்து ஷர்ட்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் மோஸ்ட்லி வந்து வீட்டில் காசு கொடுத்தாங்க. நம்ம அதில் எடுத்த ட்ரெஸ்ஸஸ் தான் இது. வந்து அவளோட காசில் எடுத்து அக்கா கொடுத்த ஷர்ட் அப்படி வச்சுக்கலாம். இது ஒரு பிங்க் லெகின், நம்ம பீகாக் கலரு, பீகாக் ப்ளூவில் ஒரு லெகின். இதுக்கெல்லாம் டாப் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புட்டுக்குழலுக்கு வந்துட்டு கம்பி இதில் சேர்த்து வரல, இது மட்டும் நான் தனியாக வாங்கியிருந்தேன். இது ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கம்பி மட்டும் புட்டு குத்தி எடுக்கணுமா, நார்மல் பிராண்டில் வாங்கினா கிடைக்குது தனியாக, ப்ரீமியரில் வராதுன்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் தனியாக வாங்கினேன். என் பையனுக்கு அண்ணா கொடுத்தாங்க, ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ மதியானம் கொடுத்த ஷர்ட். நாங்கள் போனப்போ ஒரு ஷர்ட் ஆல்ரெடி ஒரு ஒயிட் ஷர்ட் போச்சா, அதில் வந்துட்டு இது ஒரு பிளாக்கு, நல்லா வந்து சூப்பராக இருக்குது. இது போட்டு பார்த்தோம், நல்லா இருக்குது, சரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாச்சு. இட்லி பிளேட்ஸ் 2, மொத்தமாக வந்து 5 இட்லி பிளேட்ஸ் வந்து வந்துருச்சு. எதுக்கு வந்து இட்லி பிளேட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு சின்ன ராஜதந்திரம் இருக்குது. ஏங்க இதில் வந்துட்டு 5 இட்லி பிளேட்ஸ் இருக்குது. ஒரு பிளேட்லேயும் 4 இட்லி வரும், கம்ப்ளீட்டாக 20 இட்லி. இப்போ நான் வச்சிருக்கிறதுல வந்து வெறும் வந்து 8 இட்லி தான் வருதா, 2 பிளேட்டு தான் இருக்கும் அதில். அதுவுமே அம்மா லாஸ்ட் டைம் பேக்கேஜில் கொடுத்து விட்டது தான். ஸோ அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது வரும்போது வீட்டுக்குலாம் வந்து பத்த மாட்டேங்குது. அதனால வந்து இட்லி பாத்திரமா வாங்கினா நிறைய வெயிட் வருது. இது வந்து இந்த பிளேட்ஸ் மாதிரி நம்ம வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ண அப்புறம் அம்மா வந்துட்டு இந்த இட்லி பிளேட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க வீட்டில், நாங்கள் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. அதனால வந்துட்டு எனக்கு இதை கொடுத்துட்டாங்க. அதனால அம்மா கொடுத்த இட்லி பிளேட்ஸ் வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம வந்து என்கிட்ட இதுக்கான பாத்திரம் வந்து வச்சிருக்கிறேன், ஸ்டீமர் பாத்திரம் இருக்குது, அதில் இதுக்குள்ளேயாவது வச்சுக்கலாம். இல்லைனா வந்து நம்ம குக்கர் இருக்கு இல்லையா, 7 லிட்டர் 8 லிட்டர் குக்கருக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம், இன்ஸ்டன்ட் பாட்லேயுமே வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இடமும் வெயிட்டும் சேவ் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது மட்டும் தான் இவ்வளோ பெரிய இட்லி பிளேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இப்படி வாங்கிட்டேன் நான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேங்க. இந்த பாலடை பாயசம், கேரளா ஸ்டைல் பாயசம் பண்ணுவாங்களா, அந்த மிக்ஸு, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இந்த தடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். என் பையனுக்கு ஒரு ஷர்ட், எல்லோ, ஒரு லைட் எல்லோவில் ஒரு ஷர்ட். அப்புறம் இது ஒரு டிஷர்ட். அப்புறம் என் கணவருக்கு ஒரு ஷர்ட், ஃபார்மல் ஷர்ட். இது ஒரு எல்லோ ஷர்ட். இது வந்துட்டு ஒரு குர்த்தா. இது வந்துட்டு காலர் இல்லாமல் ஒரு குர்த்தா மாதிரி ஒயிட்டு. இது எதுக்கு எடுத்தேன்னு ஞாபகம் இல்லை, நல்லா இருந்துச்சு, அதனால வந்து இது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஒரு ஒரு ஷர்ட், காலர் வச்சு ஆஃப் அண்ட் பிரிண்டட் ஷர்ட் என் பையனுக்காக. இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இது வேஷ்டிக்கும் போட்டுக்கலாம், நம்ம ஜீனுக்கும் போட்டுக்கலாம், எத்தனிக் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெடிஷ்னல் வெஸ்டர்ன் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு பீச் வேர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஷர்ட்.
மெடிசன்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பேசிக் மெடிசன்ஸ் வந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து எப்போவுமே வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கின மெடிசன்ஸ். தலைவலி, உடம்பு வலி, கால் வலி, சளி எல்லாத்துக்குமே வந்து இங்கே டாக்டர் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு நம்ம போகிறதுக்குள்ளே சரியாயிருதுன்னு சொல்லிட்டு ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் கிடைக்கும். இருந்தாலும் வந்து நாங்கள் மெடிக்கல் ஷாப்லேருந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்ததாக வந்து இந்த லக்கேஜ்லேயே வந்து இதுதான் வந்து வெயிட்டான பொருள். என்னன்னா வந்து மூட்டைப்பூச்சி கொள்ளும் நவீன வந்து ஒரு உரல். இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. போன தடவை லக்கேஜ் பேக் பண்ணும்போது வெயிட் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னு சொல்லி வச்சுட்டு வந்தோம். இந்த தடவை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜில் போட்டு எடுத்துட்டு வந்தேன். என் கணவர் சைடில் உட்காந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப நாளாக வந்து எடுத்துகிட்டு வரணும் லிஸ்ட்டில் இருந்தது. எடுத்துகிட்டு வந்தாச்சு. எரேசர்ஸ், இங்கே இருக்கிற எரேசர்லாம் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. பென்சில்லாம் எரேஸ் பண்ணவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எரேசர்ஸ் வந்து கொஞ்சம் வாங்க. இது வந்து இந்த ஹேர் பஃப், இது வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே நான் வைப்பேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன். இதை மறுபடியும் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு இங்கே வைக்கிற பஃப் இது. அடுத்ததாக வந்து இந்த ட்ராலி ஓப்பன் பண்ணுறோம். 3வது ட்ராலி, 3வது 23 kgs. இன்னும் இட்லி பிளேட்ஸ் இன்னும் வருது. 20ன்னு சொல்லிட்டேன். 24 இட்லி. நம்ம மேக்கிங் வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸில் பார்த்துருப்போம். முறுக்கு, அம்மா வந்து முறுக்கு சுட்டு கொடுத்தாங்க. வீட்லேயே மாவு அரைச்சி முறுக்கு கொஞ்சம் நொறுங்கிருச்சு. நல்லா தான் பேக் பண்ணி நல்லா வச்சோம். ஹாட் ட்ராலியில் வச்சோம். இப்போ ஆக்சுவலாக ட்ராலி மாற்றி வச்சிருக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் நொறுங்கி தான் வந்துருச்சு முறுக்கு. இது கொஞ்சம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் முறுக்கு சேர்த்து வந்து செஞ்சாங்க. அடுத்தது வந்து எல்லாடை, தட்டைன்னு சொல்லுவீங்க நீங்களாம், நாங்கள் எங்கள் ஊரில் எல்லாடையும் வீட்லேயே செஞ்சாங்க. நொறுங்கிருச்சு. செம சூப்பராக இருக்குது வாசனை. இது கொஞ்சம் நொறுங்காமல் வந்துருக்குது. இதுலேயே பண்ண ஹோம்மேடு ஸ்நாக்ஸ். அப்புறமா இந்த மாதிரி மசாலா வச்ச பேக்கேஜ் ட்ராலி 2 இதில் எப்படி பேக் பண்ணோன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு பிளாஸ்டிக் ரேப் வாங்கிட்டு வந்தார். ட்ரெஸ் எல்லாம் நம்ம சேர்த்து பேக் பண்ணுவோம், வாசனை அடிக்கும்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணுவோம். இந்த மாதிரி ரேப் வந்து வாங்கிட்டு வந்து அடியில் இப்படி ட்ராலி ஷேப்பில் உள்ள ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ட்ரெஸ்லாம் ஸ்மெல்லு போகாதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. பட் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அது கலைஞ்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் இது ஒரு நல்ல பிளான். வந்து இந்த ஒரு கவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். விளக்கு திரி வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் விளக்கு திரி. அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மஞ்சள் கயிறு, அப்புறம் மறுபடியும் விளக்கு திரி, அப்புறம் ஒரு நூல்கண்டு. எதுக்குன்னு தெரியாது, ஒரு நூல்கண்டு வாங்கியிருக்கிறேன். சம்டைம்ஸ் தேவைப்படுது நூல்கண்டு அப்படின்னு கேட்கும்போது வேற ஏதோ நூல் யூஸ் பண்ணுறோம், அதனால ஒரு நூல்கண்டு வாங்கியிருக்கிறேன். குக்கர், நம்ம ப்ரெஷர் குக்கர் அக்சசரிஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். இந்த ஹேண்டில் வந்து ஒன்று போயிருச்சு என்னோட ஒரு 3 லிட்டர் குக்கரில். அதுக்கு ஒரு ஹேண்டில் ஸ்க்ரூவோட வந்து வருது, ஒரு ஹேண்டில். அப்புறம் இது வந்துட்டு அந்த ப்ரெஷர் லாக் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த 3 லிட்டர் குக்கரில் கொஞ்ச நாள் இல்லாமல் வந்துட்டு யூஸ் பண்ண அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது இது வாங்கிட்டு வந்தாங்க ஒரு 4-5. நானும் கொஞ்சம் வந்து இந்த தடவை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கரில் அந்த மாடல் வருது. இது வந்து ஹேண்டில் தான். இது வந்து ஒரு பக்கம் இருக்க ஹேண்டில் அடுப்பில் பட்டு புகஞ்சிருச்சு இந்த ஹேண்டில். அதனால வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஹேண்டில் மட்டும் தனியாக வாங்கிட்டேன். குக்கர் நல்லா இருக்கு, ஹேண்டில் மட்டும் வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து விசில் இருக்கும்ல, அதில் குக்கர் விசில் வந்து 2 நல்லா தான் இருக்குது, இதனால சேஃப்டிக்கு வாங்கியிருக்கிறேன். அப்புறம் அந்த ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ. ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணல, ஒரு ஹேண்டிலில் குக்கர் இல்லை, ஒரு 8 லிட்டர் குக்கரில் ஹேண்டிலில் ஸ்க்ரூ இல்லை. அதனால 2 சைஸில் ஸ்க்ரூ வாங்கியிருக்கிறோம். முடியுமோ வாங்கிக்கிறது ஸ்பேர்ஸ் நல்லது குக்கருக்கு மட்டும். ஏன்னா இங்கே குக்கர் வாங்குறதும் கஷ்டம், குக்கர் ஸ்பேர்ஸ் வாங்குறதும் கஷ்டம். அடுத்தது இது வந்து இதில் மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வத்தெல்லாம் எண்ணெயில் பொரிப்போம் இல்லையா, வடகம் டைப்பு, அதுதான் ஃபுல்லாக மார்க்கெட்டில் வாங்குறது தான் எல்லாம். எங்கள் ஊர் மார்க்கெட்டில் வாங்குறது. இது கஞ்சி வத்தல் எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு வத்தல். இது எப்படி இருக்குன்னா டேஸ்ட் வந்து எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடும்போது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிடுவோம்ல நம்ம, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு 90% டேஸ்ட் வரும்.
என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ், வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா மறந்துட்டேன். நான் நிறைய மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டேன் இந்த இந்தியா ட்ரிப் வெக்கேஷன்ல. இது வந்து அந்த அந்த இது வந்து லாஸ்ட் டைம் எங்களுக்கு வீட்ல இருந்து பேக்கேஜ் போட்டப்ப அப்பா தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. இந்த தடவை வந்து மார்க்கெட்ல கிடைச்சிது. அதனால வந்து இதுல கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 2 பேக்கெட், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாவுமே இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம ஊர் மிளகாய் தான் பிடிக்குது. அதனால எப்பெல்லாம் வந்து போயிட்டு வரமோ பேக்கேஜ் வருதோ மிளகாய் வந்து வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து கேலண்டர். இந்த மாதிரி வந்து கேலண்டர் இது வந்து ஃப்ரீயா கொடுத்ததுலாம் இல்லை, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். 80 ருபீஸ் புக் ஸ்டோர்ல வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் சொன்னேன் இல்லையா, லாக்மில, அதுல வந்து லாவெண்டர்ல பேஸ்டல் கலர் இருக்கு பாருங்க, பீச் ஒன்று, இந்த கலர் ஒன்று. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டா மக்கு. இளவரசர் வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஸ்டாக் வீட்டில் வாங்கி வச்சிருந்தாங்க அவனுக்கு. அதுல பால் குடிச்சானா அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு அதில் தான் குடிச்சிட்டு இருந்தான். இது பார்த்தேன், இது கப்பு மாதிரியும் இருந்துச்சா, ஸ்டா வச்சு இருந்துச்சா, சரி இது வந்து பாத்திர கடைக்கு போனப்போ ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது ஒரு காஃபி மக். காஃபி மக் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினேன். அது முன்னாடி ஒரு ப்ளூ கலர் காமிச்சிருப்பேன், அதுலயே வந்து ஸ்பைடர்மேன். அகைன் இளவரசர் வந்து ஸ்பைடர்மேன் பைத்தியம். அது வந்து குட்டி ஸ்பைடி, இது வந்து பெரிய ஸ்பைடர்மேன். ஸோ இது வந்து முடக்காத்தாங்கீரை சூப் பொடி, முடக்கத்தாங்கீரை சூப் பொடி, அதுக்கப்புறம் பிரண்டையில சூப் பொடி சூப்பரா இருக்கும். அதனால வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சூப் வைக்கும் போது வந்து நான் வீடியோல காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 750 கிராம், 3/4 கிலோ மஞ்சள் தூள். இது வீட்லயே மஞ்சள் வாங்கி காய வச்சு அம்மா அரைச்சது. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஐட்டம்னா இந்த மிளகாத்தூள் தான். குழம்பு மிளகாத்தூள். இது வந்து சாம்பார், நான்வெஜ் குழம்பு, மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே, ரசம் தவிர எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மிளகாய் பொடி தான் காமனா யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா எல்லா குழம்பும் மணமணக்கும். அந்த மாதிரி வந்து காரம் கம்மியா போட்டு வீட்லயே, கடையில வாங்குறதெல்லாம் ரொம்ப காரமா இருக்கும் இல்லையா மிளகாய் பொடி. ஸோ இந்த இந்த மிளகாய் பொடி தான் எப்பவுமே எங்களுக்கு செட் ஆகும். எப்போ போனாலுமே வந்து பல்கான குவான்டிட்டியில அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறோம், மிளகாத்தூள் அரைக்கிற மேக்கிங் வீடியோ. வேணுன்றவங்க பாருங்க. அடுத்தது இது வந்து மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர் மட்டும் வந்து அரைச்சது, வீட்லயே அரைச்சது தான். இந்த மசாலாஸ் எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். அடுத்தது இது வந்து ராகி மாவு. இதுவும் வந்து ராகி வந்து வாங்கி கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைச்ச கொடுத்தாங்க வீட்லயே. ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் சத்து மாவு. சத்து மாவு வந்து டெய்லி வந்து என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது சத்து மாவு கஞ்சி தான் சாப்பிடுவான். அதனால வந்து வீட்லயே வந்து அரைச்சது. இதுவும் வந்து வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ சத்து மாவு எடுத்துட்டு வந்தாச்சு அரைச்சி. அப்புறம் இது முறுக்கு மாவு. ஏற்கனவே ஒரு 2 கிலோ முறுக்கு மாவு கேட்டேன். 1 கிலோ ஆல்ரெடி போயிருச்சு. இது ஒரு 1 கிலோ. ஸோ நம்ம இது 2 வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிட்டு தாராளமா யூஸ் பண்ணலாம், எதுவுமே ஆகாது. வீட்லயே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சது இல்லையா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கொத்து முறுக்கு, அச்சி முறுக்கு. என்ன முறுக்கு இது? கொத்து முறுக்கு தானே இது? கொத்து முறுக்கு அச்சி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் ட்ரை பண்ணதில்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு நாள் செய்யலாம். இது ரொம்ப நாள் பிளான்ல இருந்துச்சு. அதனால வந்து கொத்து முறுக்கு அச்சி. அப்புறம் கொழக்கட்டை பண்றதுக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்திலாம் வரும்போது கொழக்கட்டை பண்றதுக்கு கொழக்கட்டை அச்சி. அப்புறம் சோமாஸ் செய்வோம்ல தீபாவளிக்கு, அந்த சோமாஸ் அச்சி என்கிட்ட இல்லை அது. அப்புறம் இது வந்து இந்த சோமாஸ் கட்டர், சைடில் ஷேப் கட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூன். ஸோ இது இந்த கவர் ஃபுல்லாகவே வந்துட்டு வத்தல் ஐட்டம்ஸ் தான். நிறைய வத்தல் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக இருக்கும்ல வத்தல், அந்த வத்தல் என் பையன் அங்கே சாப்பிட்டான் இந்தியாவில், அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வாங்கினோம். அதுலேயே வந்து நீட்டு குழல் வத்தல் தான் இது. நீட்டு குழல் இருக்கும்ல அது, மஞ்ச வத்தல். அப்புறம் இது வந்து பூண்டு இல்லை ராகில வத்தல்னு நினைக்கிறேன். இது ராகில வந்துட்டு வத்தல் இருந்துச்சு, அது கொஞ்சம். அப்புறம் இது வந்து டங் கிளீனர், கொஞ்சம் டங் கிளீனர்ல ஒரு 3 வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ராலியும் முடிச்சிட்டோம்.
ஸோ அவ்வளோதாங்க. மொத்தமா வந்துட்டு நம்ம 6 ட்ராலி நியர்லி ஒரு 150 கிலோ கொண்டு வந்திருந்தோமா, அதுல பாதிக்கு பாதி பார்த்துட்டோம். 3 ட்ராலியோட அன்பாக்சிங் வந்துட்டு இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டீங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற லக்கேஜோட அன்பாக்சிங் வீடியோலாம் பார்ட் 2ல வந்துட்டே இருக்கு. பார்ட் 2 அன்பாக்சிங் வீடியோவோட சீக்கிரமா வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.